டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் டீ கடையில் எப்படி இந்த இனிப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். வீடுகளில் நம்ம நேரம் கிடைக்கும்போது இனிப்பு பணியாரம் போட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடையில் போடக்கூடிய ஒரு சூப்பரான பணியாரம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா அப்படியே பன்னு மாதிரி உள்ளே பிச்சு பார்க்கும்போது அவ்வளவு புசு புசுன்னு இருந்தது. எங்கள் ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த கடையிலையுமே இந்தளவுக்கு பணியாரம் கிடையாது. சொல்லப்போனால் எங்கேயுமே பணியாரமே மொத்தத்தில் போடுறதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு கடையை நாங்கள் தேடி பிடிச்சி தொடர்ந்து 2 நாள் இந்த பணியாரம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ஏன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுண்டி இழுத்தது. இந்த கடையில் இனிப்பு பணியாரம் மட்டும் இல்லை, கார பணியாரம் ரெண்டுமே சேர்த்து போடுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியாரம் இந்த கடையில் விற்றுக்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்போ இந்த கடை ஸ்ரீவில்லிபுத்தூரில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இப்போ அண்ணன் சொல்லுவார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையம், பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் வடக்கு பகுதியில் அதுக்கு எய்த்தாப்புல அரசு மருத்துவமனை இருக்குது. அரசு மருத்துவமனை பக்கத்தில் சர்ச்சுக்கு பக்கத்தில் அப்படியே நம்ம துள்ளுந்து வாகன காப்பகம் இருக்குது. அது அப்படியே வடக்கு பக்கமாக வந்தீங்கன்னா சரியாக வடக்கு பக்கமாக வந்தோடனே அந்த மூளை கார்னர் கடையில் தான் அண்ணன் போட்டிருக்காரு கடையை. அண்ணனோட கடை பேர் சிவா ஸ்டோர்னு போட்டிருக்கோம்னால நீங்க திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோயிலு, மன்னார்வளம் அப்படி நீங்க சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா, டூரிஸ்டா வந்தீங்கன்னா நம்ம திருவள்ளிபுத்தூர் பேருந்து நிலையத்து பக்கத்துல இருக்கு. காலையில 9 மணி டு 9 மணி நான் ஸ்டாப் கொண்டாட்டமா அண்ணன் பணியாரம் போட்டு வித்துக்கிட்டே இருக்காரு. இப்ப நம்ம இன்னைக்கு டீ கடை கிச்சன்ல இருந்து வந்திருக்கோம். டீ கடை கிச்சன்ல அண்ணன் சிவா ஸ்டோர், அண்ணன் சிவா ஸ்டோர் வச்சிருக்காரு. டீ கடை, வாழைப்பழம் எல்லாம் வச்சிருக்காரு. டீ சூப்பரா போடுறாரு. அவரு எல்லா வகையான வகைகளும் போடுறாரு. அதுல குறிப்பா அவர் கடையில பணியாரம், இந்த பணியாரம் எப்படி எல்லாம் போடுறாங்க, சுவை பாரம்பரிய சுவையில வழக்கமா 25 ரூபா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பணியாரம் சுட்டுக்கிட்டே தான் இருக்காரு. கார பணியாரம், இனிப்பு பணியாரம். 9 to 9 நான் ஸ்டாப் சூடு கொண்டாட்டம். 9 to 9 நான் ஸ்டாப் சூடு கொண்டாட்டம். சூப்பரு. அண்ணன் பேர் என்னண்ணே? பேர் கணேசன். இந்த பணியாரத்துக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்து மாவு ஆட்டணும் அப்படிங்கிறத வீடியோவோட இடையில சொல்லியிருக்கோம். இப்போ மாவு ஆட்டினதுக்கப்புறம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் வாங்க பார்ப்போம். இது எவ்வளவு மாவுனே இருக்கும்? மாவு மதிப்பு ஆட்டிக்கிடுவோம். சரி. இனிப்பு சாப்பிட்டு பாத்துக்குவோம். இனிப்பு சாப்பிட்டு பாத்துக்குவீங்க. ஆமா. ஆமா. மற்ற இடத்துல பாவு காய்ச்சி ஊத்துறாங்க, நீங்க அப்படியே வெள்ளத்தை நொறுக்கி அப்படியே காய்ச்சி ஊத்தினோம்னா உங்களுக்கு பணியாரம் சுடும் போது பிடிச்சிட்டு வரும். ஆமா. அப்ப இப்படி சேர்த்தா நல்லது. இப்படி சேர்த்தா நாங்க இப்படி சேர்த்தா காய்ச்சி ஊத்தி பார்த்தோம். அது பணியாரம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி. சட்டியில. அதனால அது இது பண்றல. அதனால நீங்க வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துறாங்க மாவு. ஆமா. சேர்த்து நல்லா கரைச்சி விடணும். சுக்கு இதுல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? சுக்கு. தனி சுக்கா, ஏலக்காய்? தனி சுக்கு மட்டும். தனி சுக்குவை நல்லா பொடியா நைஸா அரைச்சி வச்சிருக்காங்க. அது இந்த தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. ஏலக்காய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறது. ஆமா. ஏலக்காய் பொடியும் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் தேவையான அளவு இதுல சேர்த்துறாங்க. இப்போ அண்ணன் ஒரு வித்தியாசமான, அதாவது நம்ம எல்லாம் பாகு காய்ச்சி ஊற்றி தான் இது வரைக்கும் பணியாரம் செஞ்சு பார்த்துருப்போம். அண்ணன் பாகு காய்ச்சி ஊற்றினா அடி பிடிக்கும், அது மாதிரி ரொம்ப கருப்படிக்கும். அதனால நான் வெள்ளத்தை மாவை ஆட்டி புளிக்க வச்சு அப்படியே இதில் தேவையான வெள்ளத்தையும் சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. 3 மணி நேரம் புளிக்க வைக்கணும். 3.5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். கணக்கு அரிசி மட்டும் அளந்து போட்டுக்கிடுவோம். சரி. இது தேவையான இனிப்பு இனி போட்டுக்கலாம். அவ்வளவு சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பு போட்டுக்கிறது எங்களுக்கு பழக்கமா இருக்கா. இந்த சட்டி கணக்கு வச்சு போனாங்க. அதனால நீங்க அந்த அளவுக்கே போட்டு அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி இத்தனை கட்டி கணக்கு பண்ணி தட்டிடுவீங்க. இப்ப அது நல்லா இந்த வெள்ளம் இந்த மாவுலயே நல்லா கரையணும். கரையணும். தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த கரைஞ்சிச்சுல. ரைட்டு. பாத்துக்கோங்க. இந்த பொடியிச்சு அந்த மாவுலயே போட்டு அந்த வெள்ளம் மாவுலயே கரைஞ்சிடும். அந்த வெள்ளம் ஒரு 10 நிமிஷம் கலக்கினா 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கலக்கினா தான் இந்த இது நல்லா கரையும். 10 நிமிஷம் வச்சு கட்டாயம் கண்டுபிடிக்கணும். உடனே நம்ம சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், கரையணும். அப்படிமா முன்ன ஆகும். வடிவல் மாதிரி பிளான் மாட்டிக்கிட கூடாது. நம்ம பிளானிங். ஆமா. நம்ம பேர் என் பேர் கணேசன். அதுல பிளானிங்க பண்ணணும். அவனை ஏமாத்தி பழஞ்சாட்டவன கணேசன் சின்ன கடையா வச்சிருந்தாலும் நல்லா அருமையா பேசி நல்ல ஆளுகள் நல்லா கவர் பண்ணி வியாபாரத்துக்கு எப்படி எல்லாம் பேசணும், வாங்கண்ணே, வாங்க தங்கச்சி, இப்படி எல்லாம் சொல்லி நல்லா அருமையா வியாபாரத்தை பிக்கப் பண்ணி வச்சிருக்காரு. சேல்ஸ்ல பக்காவா பண்றாரு பணியாரம். அதாவது கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு 10 பொருத்தம் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆனா அண்ணன் போடுற பணியாரத்துக்கு 5 பொருத்தமா அம்சமா இருக்கு. பணியாரம் அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி. இது மாதிரி பணியாரம் நான் கூட சாப்பிட்டதில்லை. ஆனா அன்னைக்கிட்ட இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டு இவ்வளவு அருமையா இருக்கு.
அண்ணன் இப்ப வந்து மாவு கலந்துட்டீங்க. ஆமா கலந்துல ரெடி பண்ணியாச்சு. ரைட்ண்ணே. அந்த மாவோட பக்குவம் எவ்வளவு தண்ணியா இருக்கணுமாண்ணே? நாங்க இந்த கணக்கு வச்சிருப்போம். ஓ ரைட்டு. தண்ணியா இருக்காது. ஊத்துறப்போ உங்களுக்கு தெரியும் ஊத்துற மாதிரி. அது கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்கும். நாங்க வீட்டுல எல்லாம் சிலர் ரொம்ப கெட்டியா ஊத்துவாங்க. ஆனா இது கொஞ்சம் நல்லா பரவாயில்ல. அந்த ஊத்தி எடுக்கிற அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி சட்டியில இந்த எண்ணெய் இந்த அளவுக்கு குழியில ஊத்தி இருக்கணும். அப்படிதானே? ஊத்துனாதான் கரெக்டா உங்களுக்கு வரும். ஆனா சிலருக்கு பிடிச்சு வருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணும். மறுபடியும் எண்ணெய் ஊத்தணும். கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணும். ஒரு 5-6 தடவை ஊத்துனாதான் அந்த மறுபடியும் அந்த பழைய அளவுக்கு வரும். ஒரு 3/4 குழிக்கு ஊத்துனா போதும். 3/4 குழிக்கு ஊத்தணும் இல்ல, 10% ஊத்துனா போதும் அந்த குழிக்கு. அண்ணன் கடைக்கு வந்து இந்த கணேசன் கடையில நம்மளும் சேர்ந்து விற்பனையாளர் ஆயாச்சு. எத்தனை பணியாரம் போடணும்? 13 பண்ணுங்க. 52 ரூபாய்க்கு 50 ரூபா. ரைட்டு. 2 ரூபா ஆஃபர். 6, 8, 10. மழை வெயிலக்கா சாரல் விழுதுக்கா. 13. இப்படி மழை பெய்யுதுன்னா வர மழையை ஓடி போயிடும். 3 மணியாரம் அண்ணனுக்கு மொத்தம் இருக்குவாப்பா. 5000 கூட சின்ன இருக்கு. தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க. இந்தாங்க. இந்த பதம் கரெக்டா தெரியும். தெரியும். அந்த சைடுல மொறுமொறுப்பா லேசா இதா தெரியும். பொங்கி வந்திருக்குன்னா பொங்கி வந்திருக்கும். எப்படி பெரட்டி நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணணுமா? ஒரு சைடு கேப் விடணுமாண்ணே? அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே பத்திட்டா போதும். இனிப்பு வந்து சீக்கிரம் வந்துடும். காரம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அண்ணன் வந்து பணியாரம் எப்படி நல்லா கலர்ஃபுல்லா நல்லா ஜம்முன்னு சைனிங்கா பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா அருமையா போட்டிருக்காரு. வடிவேல் சொன்ன மாதிரி சும்மா தக வந்துவாங்க. அவர் எந்நேரம் வடிவேல் காமெடி பார்த்து எந்நேரம் நகைச்சுவை சிரிச்சுக்கிட்டேவும் வியாபாரம் பண்றதுல ரொம்ப அண்ணன் மன்னனா இருக்காரு. ரெடி ஆயிடுச்சு. அந்த ப்ரௌனு லைட்டா அந்த ப்ரௌனு முருகல் அதெல்லாம் லைட்டா நைஸா இருக்கு. அந்த மாதிரி டைம் வந்துச்சுன்னா எடுத்துடணும். அடுப்போட அளவு எப்படி இருக்கணும்ண்ணே? அடுப்பு சூடு நார்மலா இருக்கணும். கூட இருக்கா குறைய இருக்க கூடாது. ரைட்டு. ரெடியானது பூரா நைஸான பொருள். மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. பெருமாள் மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழைக்கு தகுந்தாப்புல ஒரு சூடான சுவையான அருமையான பணியாரம். நம்ம டீ கடை கிச்சனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்களும் நம்ம சிறுவிட்டு வட்டாரத்துல இருந்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் கடைக்கு வந்து ஒரு தடவையாவது நீங்க பணியாரம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. திரும்ப வாங்கிட்டு போவீங்க. வீட்டுல நம்ம வீட்டுல ரெடி பண்ணா கூட இந்த அளவுக்கு 20 ரூபா அளவுக்கு சுவையா போட்டு கொடுக்குறாரு. கணேசன் நமக்கு நிறைய பக்குவங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவரோட அனுபவங்கள் அவர் சொல்லுவாரு. நமக்கு டீ கடை சொந்தங்களுக்கு சொல்லுவாரு. கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இங்க இப்ப 3 வருஷம் வச்சிருக்கேன். இங்க 3 வருஷமா வச்சிருக்கீங்க. ஆனா வேற இடத்துல வச்சிருந்தீங்க. இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்கும் போல தெரியுது. 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷம் ஆச்சு அண்ணன் கடை வச்சு. நல்ல அனுபவமா இருக்கு. இந்த பணியாரம் எல்லாம் மற்ற இடத்துக்கள்ல விலை கூட இருக்கும். அண்ணன் கடையில வெறும் 4 ரூபா. 5 பணியாரம் 20 ரூபா. 5 பணியாரம் 20 ரூபான்னு விற்கிறாரு. அண்ணே நம்ம நேயர்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? வாழ்க்கையில வந்து தீரும் கஷ்டம் இருக்கு, தீராத கஷ்டம் இருக்கு. அது ரெண்டுல ஏதாவது ஒரு வகையாத்தான் ஒரு மனிதர் இருக்க முடியும். அது சொன்ன மாதிரி சிவாஜி கணேசன் ஒரு பாட்டுல சொல்ற மாதிரி சிரிப்பு வரும்போது சிரிங்க, அழுகு வரும்போது அழுகுன்ற மாதிரி. ஆனா எந்நேரம் நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க. அந்த கஷ்டத்தையே வெளியில காமிக்கிறது இல்ல கணேசன். அவளை இல்லாத மனிதன் எவனுமே கிடையாது. ஒரு திறமை இல்லாம இருக்க மாட்டாங்க. யாருமே மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு. டீ கடை கிச்சன்ல இருந்து ரொம்ப உங்களுக்கு ஒத்துழைச்சதுக்கு நன்றிகள். இந்த இனிப்பு பணியாரம் போடுறதுக்கான மாவு ஆட்டுறதுக்கு என்னென்ன ஊற போடணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நம்ம சொல்கிற அளவுகள் எல்லாமே நீங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்துக்கு எல்லாமே அளந்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் அளவுகள் சொல்லிடுறோம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி, 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்ச இந்த அரிசியை ஆட்டும்போது ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது. நல்லா கொரகொரப்பாக ஆட்டணும். இந்த மாவோட பக்குவம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம ஆட்டி எடுக்கணும். ஆட்டி எடுத்த மாவை கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு குறையாமல் நல்லா புளிக்க வைக்கணும். மாவு புளிச்சதுக்கப்புறமா பணியாரம் சுடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சுக்கு, ஏலக்காய் அதோடு சேர்த்து வெல்லம் சேர்க்கணும். வெல்லத்தோட அளவு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு சேர்க்கணும். இந்த அளவுகளில் போட்டு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக புசு புசுன்னு பணியாரம் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு இந்த பணியாரம் நீங்கள் மொத்தமாக வாங்க விரும்புனீங்கன்னா அவரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.